ஸோ அஞ்சான் படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டாங்க போல இருக்கு டீம். ஏன்னா இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதாக அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. ஸோ ஏன் இந்த படம் ஃப்ளாப் ஆனுச்சு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படிடா மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். நான் வெறித்தனமான சூர்யா ஃபேனு. இன்பாக்ஸ்ல வந்துட்டு அதை தொடர்ந்து அஞ்சாம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்புறம் அயன் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அடிக்கடி சன் டிவிலே போட்டு காமிச்சிருந்தாலுமே இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் தேட்டர் போய் பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு ஒர்த்தான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செம்மையான ஆக்டிங்கை சூர்யா வெளிக்காட்டியிருப்பாது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 24 படம். இந்த படம் அந்த காலத்தில் வந்து ஒரு சயின்ஸ் ஃபை படமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம் டவர் கான்செப்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு வாட்சால் டைம் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருந்த படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இந்த படத்துக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண நீங்கள் பார்ப்பீங்களா சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருந்த அந்த 3 படத்தில் அஞ்சான் படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது. இந்த என்னோட 2 படங்களில் நீங்கள் பார்ப்பீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முடிஞ்சு